வணக்கம். ஸோ லாஸ்ட் வீக்கெண்ட் வந்து நிறைய ஷாப்பிங் பண்ணியிருந்தேன்னு சொன்னேன். டைஸோல என்னென்ன வாங்கினேன்னு கூட லாஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா? ஸோ இப்போ லாஃப்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டோருக்கு போயிருந்தேன். அது வந்து ஷிபுயாவில் இருக்குது. ஷிபுயா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்து ரொம்ப ஒரு பிஸியான ஏரியா. நிறைய டூரிஸ்ட் அங்கே போவாங்க. ஆனால் ரொம்ப ஃபேமஸ் ஆனதே வந்து ஸ்கிராம்பிள்டு கிராசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரோட்டில் வந்து நிறைய இடத்துல இப்படி ஜிக்ஸாக்காக கிராசிங் ரோட் கிராஸ் பண்ணுற இடம் இருக்கும். ஸோ நிறைய மக்கள் வந்து ஒரே டைமில் அங்கேயும் கிராஸ் பண்ணுவாங்க. அது ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அந்த ஒரு பிளேஸ்க்கு போயிருந்தேன். அங்கே நிறைய ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் பிளேசஸ் இருக்குது. அதில் தான் லாஃப்ட் அப்படின்ற ஒரு ஸ்டோர் போயிருந்தேன். ஸோ அது வந்து கம்ப்ளீட்லி ஸ்டேஷனரி, அப்புறம் நிறைய வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கூட இருக்குது. கொஞ்சம் காஸ்ட்லியான கடை தான், பட் ஸ்டில் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் ஸ்டேஷனரி லவர் ஒரு நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸ்லாம் பார்க்க பிடிக்கும்னா கண்டிப்பாக அந்த ஷாப் போகலாம். ஸோ அங்கே போய்ட்டு நான் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு அது என்னென்னு பார்க்கலாம் அந்த வீடியோவில். ஸோ லாஃப்ட்டில் வாங்கின ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இந்த மெமோ பேன். இது வந்து ஸ்னூப்பி டிசைன் வச்சு டோட்டலி 100 ஷீட்ஸ் இருக்குது. 2 டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டிசைன் வந்து இந்த மாதிரி, இது எப்படி இருக்க மாதிரி, அண்ட் இன்னொரு டிசைன் வந்து இங்கே இந்த மாதிரி. ஸோ இது வந்துட்டு நான் எப்படி இது யூஸ் பண்ணுவேனா என்ன எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, பட் ஸ்டில் எனக்கு ஸ்னூப்பி பிடிக்குன்றனால இதை பார்த்தோன்னே வாங்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அதனால் வாங்கினதுக்காகவே கண்டிப்பாக அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இதுதான் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். இதோட ரேட் என்னன்னு எனக்கு சரியாக தெரியல, பில்லை தூக்கி போட்டேன், சாரி. அதனால் இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். அண்ட் தென் செகண்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டாம்ப். ஓகே, இதுவும் அகைன் எனக்கு ஸ்னூப்பி பிடிக்குன்றனால ஸ்னூப்பி பேட்டர்னில் இருந்த ஸ்டாம்ப். என்கிட்ட வரைக்கும் ஸ்டாம்பே கிடையாது. ஸ்டாம்ப் ஈவன் எப்படி யூஸ் பண்ணணும் கூட எனக்கு தெரியாது. ஆனாலும் நான் ட்ரை பண்ணுவோம் அப்படின்றதுக்காக வாங்கியிருக்கேன். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஐ திங்க் இங்க் எல்லாமே அதிலே இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க்லாம் எதுவும் ஃபில் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி இருக்குது அந்த ஸ்டாம்ப்பு. அதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துல ரொட்டேட் பண்ணிடணும். இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு ஸ்டாம்போட பிக்சர்ஸ்லாம் இருக்குது. ஏதாவது வேஸ்ட் பேப்பர் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக காட்டுறேன். வா, சூப்பராக இருக்குது. நீங்கள் பாருங்களேன், நான் ஸ்டாம்ப் பண்ணது அழகாக இருக்குல்ல. நான் இவ்வளோ சூப்பராக வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் வந்து என்ன நினச்சேன்னா ஜஸ்ட் இப்படி பஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் இது வந்து இந்த மாதிரி ரோலிங் டைப்பில், அதுவும் டிசைனாக வரும். நான் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஸ்டாம்ப்பு. ஐம் ஸோ ஹாப்பி இதை வாங்கினதுக்கு. ஜாலியாக இருக்கேன். ஓகே, இது செகண்ட் ப்ராடக்ட். இதுக்குமே எனக்கு ரேட் ஞாபகம், வெரி சாரி. அண்ட் தென் இது வந்து சும்மா செலோடேப் வாங்கணும். என்னோட செலோடேப் காலி ஆச்சுன்றனால ரீஃபில் பேக் வந்து 2 செலோடேப் மட்டும் வாங்கணும். நெக்ஸ்ட் வந்து இந்த டெம்பூரா ஸ்டிக்கர். இது வந்து டெம்பூராங்கிற ஒரு டிஷ் இது சாப்பிட்றது. ஸோ அந்த ஸ்டிக்கர் வந்து சும்மா லேப்டாப்லாம் ஒட்டலாம் அப்படின்றதுக்காக இது வந்து 220 yen டேக்ஸோட சேர்த்து. ஸோ இந்த ஸ்டிக்கர் ஒன்று வாங்கினேன். அண்ட் தென் வந்து இந்த மெமோ பேட் லாஃப்ட்டில் வாங்க இன்னொரு ப்ராடக்ட். இது வந்து ஸ்டிக்கி மெமோ பேட். நம்ம வந்து ஏதாவது டு டூ லிஸ்ட் இருக்கு இல்லையா, அது எழுதுறதுக்கு தான் பேசிக்கலி. டு டூ தான். ஸோ அதை வந்துட்டு நம்ம இந்த இதில் எழுதிக்கலாம். எழுதி டிக் பண்ணிக்கலாம். நான் மோஸ்ட்லி எனக்கு வந்து எழுதுறது ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் நிறைய விஷயம் எழுதுவேன். நம்ம ஃபோனில் என்ன நோட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இப்போ எவ்வளோ வந்துட்டா கூட நம்ம இப்போ நிறைய எழுதுறதே இல்லை இல்லையா. அதனால் வந்து எனக்கு எழுத ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி உட்காந்து எழுதிட்டே இருப்பேன். அதனால தான் நான் நார்மலாக என்கிட்ட நோட் இங்கே பாருங்கள். இந்த மாதிரி யூடியூப்க்கு பேசுகிற கண்டென்ட் கூட சம்டைம்ஸ் எழுதுவேன். அதனால் எனக்கு எழுத பிடிக்குன்றனால நான் வந்து எதாவது ஷாப்பிங் போனால் இதை எடுத்துகிட்டு போகலாம், இல்லைனா வீட்டில் கூட என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணுமோ வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த ஒரு டு டூ லிஸ்ட்டு ஒன்று வாங்கினேன்.